முத்தியுடையத்தில் அருள்விடுகின்ற முத்து விநாயகர் இன்று சங்கரகரா சதுர்த்தி அபிஷேக ஆராதனை பூஜை அலங்கார பூஜை நடைபெற்றது. இந்த கோவிலில் திருமணமாகாதவர்கள் பௌர்ணமி நாளிலும் சங்கரகரா சதுர்த்தி நாளிலும் அபிஷேக ஆராதனை பூஜையில் கலந்து அபிஷேக ஆராதனை பூஜைக்குரிய செலவினை கொடுத்து பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேக ஆராதனை செய்வதற்கு தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். 21 பௌர்ணமிக்கும் 21 சங்கரகரா சதுர்த்திக்கும் மாறாமல் பூஜை செய்தால் எண்ணிய கனவெல்லாம் நிறைவேறும், சகலமும் கிடைக்கும். சங்கரகரா சதுர்த்திக்கு செய்வதால் தொழில் வளர்ந்திருக்கும், பௌர்ணமிக்கு செய்வதால் திருமண பாக்கியம் உருவாகும், அமாவாசைக்கு செய்வதால் முன்னோர்களால் ஏற்படக்கூடிய தடைகள் இருந்தாலும் நிறைவேறும். இந்த 3 பூஜையும் இந்த முத்துவிநாயகர் கோவிலில் சிறப்பாக அபிஷேக ஆராதனை பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் அனைவரும் கலந்து கொண்டு இச்சிறப்பினை பெற்று அருளை பெறுமாறு மிக தாழ்மையுடன் இந்த கோயிலில் பூஜை செய்யக்கூடிய செந்தில்குமார் நான் மிக தாழ்மையுடன்